ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு அருள்வான் திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன் நடிப்பில் கல்வியில் முக்கியத்துவம் குறித்து வெளிவந்துள்ள இந்த அருள்வான் படத்தை தான் நம்ம விமர்சனமாக பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போனோம்னா, ஆரவ், ரம்யா பாண்டியன் அவர்களுடைய மகள் குறிஞ்சி அவரோட 20 குடும்பங்கள் மலைவாழ் மக்களாக வாழ்ந்து வருகின்றனர். மலையில் கிடப்பதையே வைத்து தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இவர்கள் கூட்டத்தில் ஒருவருக்கு கூட எழுத படிக்க தெரியவே தெரியாது. அதோட பள்ளிக்கூடம் என்றாலே என்ன என்று தெரியவில்லை. அப்படி இருக்க ஆரவ் மகள் குறிஞ்சிக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகிறது. அதோட குறிஞ்சி தாத்தாவை ஏமாற்றிய ஃபாரஸ்ட் ஆபீசரை ஜான் விஜய் அவர்கள் வாழும் இடத்தை அபகரிக்க பார்க்க குறிஞ்சி தாத்தா குற்ற உணர்ச்சியில் இருக்கிறார். இதனால் குறிஞ்சி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என கங்கணம் கட்ட அதே இடத்திற்கு கலெக்டர் அருள்நிதி வர குறிஞ்சிக்கு படிப்பு கிடைத்ததா என்பதே இந்த படத்துடைய மீத கதை. ஆரவ், அவர் மனைவி ரம்யா பாண்டியன், இவர்களுடைய மகள் குறிஞ்சியுடன் படத்தில் நடித்த அனைவருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆரவ்லாம் அப்படியே காடு மலை ஏறுகிற மலைவாழ் மக்களாகவே தன் பல இடங்களில் தெரிகிறார். அதோடு குறிஞ்சியாக நடித்த சிறுமி அத்தனை யதார்த்தமா சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க. அருள்நிதி ஒரு எக்ஸ்டெண்ட் கேமியோ ஆக வந்து செல்கிறார். அவரும் கலெக்டராக தன் பங்கை சிறப்பாக செய்து வருது. ஒரு அரசு அதிகாரி சரியாக இருந்தால் எத்தனை நன்மைகள் நடக்கும் என்பதை அழகாக இயக்குனர் அவர் வழியிலேயே காட்டியிருக்கிறார். பிறகு ஜான் விஜய் கொஞ்ச நாள் அவரை இந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுப்பதை நிறுத்துங்கள், இவர் வந்தாலே இதை தான் செய்வார் என்ற மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸுக்கே வந்து விடுகிறது. படத்தின் முதல் பாதி மலைவாழ் மக்களின் வாழ்க்கையாகவே கடந்து செல்கிறது. பல மலைவாழ் படங்களில் பார்த்தது அந்த போலீஸ் அராஜகம், ஏமாற்றம் என்றாலும் அவர்களுடைய சடங்குகளை காட்டிய விதம் வித்தியாசமா இருந்துச்சு இந்த படத்துல. அதே நேரத்துல கதையாக பெரிய சுவாரஸ்யமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை. ஆனா அதுவே இரண்டாம் பாதியில் குறிஞ்சி படிப்பிற்காக ஓடி வருவது, அருள்நிதியை சந்திப்பது, அதன் பிறகு மக்களின் குறையை அறிய அவர்களுக்கு இடத்துக்கே செல்ல வேண்டும் என்பதை காட்ட அருள்நிதி குறிஞ்சி கிராமத்துக்கே செல்வது, ஒருவரின் படிப்பு ஒரு ஊரையே எப்படி மாற்றம் என்று காட்சிகள் அனைத்துமே அருமையா இருந்துச்சு. டெக்னிக்கலாக படத்தோட ஒளிப்பதிவு எத்தனை விருதுகளை வாங்க போதுன்னு தெரியல. காடு மலை என அவர் காட்டிய காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோடைய இசை சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா படத்துடைய கதை மற்றும் அந்த களம், நடிகர்கள் பங்களிப்பு, படத்தின் இரண்டாம் பாதி, இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா படத்துடைய முதல் பாதி இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம்னு மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்சம் டாக்குமெண்ட்ரியா ஒரு ஃபீல் இருந்துச்சு. கமர்ஷியல் சினிமா ரசிகர்களுக்கு அது அப்படிதான் தோணும். மொத்தத்தில் அருள்வான் கண்டிப்பாக கல்வியின் அருமையை ஆழமாக சொன்னதற்காக இயக்குனருக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கலாம். இது கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். குடும்பத்தோட போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. சினிக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.